மேடம் பத்மினி மேடம், பத்மினி சுந்தரமூர்த்தி, நீங்க வந்து இது இந்த மைக் மாதிரி இருக்குமல்ல, அதை கனெக்ட் பண்ணுங்க. மைக் கனெக்ட் பண்ணுங்க பத்மினி சுந்தரமூர்த்தி. குடாசியம் வணக்கம் சார். வணக்கம் குட்டார்சியம் மகா. ஏன் காலதாமதம்? ஒரு மினிட் சார். ஒரு நிமிஷம் சார். ம். சசிகலா மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். ஐஆர்சிஎம் குடாசியம் மேடம். பத்மினி சுந்தரமூர்த்தின்றவங்க ஆடியோ கனெக்ட் பண்ணாம இருக்காங்க. இவங்க மைக்கே கனெக்ட் ஆகலையா? பத்மினி சுந்தரமூர்த்தி என்னன்னு தெரியலையே. சரி, நீங்க ரெண்டு பேருமே பேனாவும் பென்சில் எழுதிங்க, சொல்றதை எழுதிக்கங்க.
மகா வரவங்க வரட்டும். Yes, sir. Yes, sir. Easy success. Why do we take response to? Maga, are you ready? Yes, sir. Yes, sir. I'm ready, sir. சசி மகா உங்க சவுண்ட் கேட்கல. Sir, ready again, sir? Yes, sir. I'm ready. சசி ரெடியா? சரி. இப்போ why do we தலைப்பு எழுதிங்க. Why do we take response to get opener pin? நாம் ஏன் இந்த ஒரு பொறுப்பு எடுக்கணும்? இந்த ஓப்பனர் பின்னை அடைவதற்கு ஏன் இவ்வளவு பொறுப்போட செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம். ஓப்பனர் பின் வந்து ஆகணுமா? ஓப்பனர் பின் வந்தா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏன் புதிய நபர்களை நம்ம ஓப்பனர் கொண்டு வரணும் என்பதை குறித்து நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுவே முதலாவது பாயிண்ட் எழுதிக்கீங்க. ஈஸி சக்சஸ். இப்போ மற்ற எல்லா பிசினஸ்லயும் சக்சஸ் ஈஸியா அப்படின்னு கேட்டா நத்திங். ஏன்னு கேட்டா அது எல்லாத்துலயும் பணம் சம்பந்தமான பிசினஸ். பணத்தை போட்டு பணத்தை எடுக்கணும். பட் இது அப்படி இல்லை. ஈஸியா என்ன செய்யலாம்? ஒரு பிளான் தெரிஞ்சிருந்தா போதும், ஈஸியா நம்ம ஜெயிக்கலாம். அதே மாதிரி சேல்ஸ் தெரிஞ்சிருந்தா ஜெயிக்கலாம். அதே மாதிரி பொருள்களின் சப்ளை, பொருளை எப்படி சப்ளை கொடுக்குன்னு தெரிஞ்சிருந்தா ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். அதே மாதிரி நியூ ஜாயினிங் எப்படி எடுக்குன்னு தெரிஞ்சிருந்தா ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். அப்ப இந்த காரணங்களுக்காக ஓப்பனர் பண்ண வரைக்கும் ஒரு ஆளை கொண்டுட்டு வரணும். அவங்களுக்கு இந்த பயிற்சி அதுல கிடைக்கும். பொருள் பற்றிய நாலேஜ் கிடைக்கும், பிளான் பற்றிய விவரம் கிடைக்கும். ஓப்பனருக்கு வரும்போது இதெல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு படிப்பாட்டப்பட்டு. அதுக்கப்புறம் சேல்ஸ் எப்படி பண்றது, அதுக்கப்புறம் நியூ ஜாயினிங் எப்படி எடுக்கிறது, பொருள் சப்ளை எப்படி கொடுக்கறது, இதெல்லாம் ஈஸியா பண்ண முடியும். சக்சஸ் ஈஸியாகிறதுக்கு இதுகளை எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாதான் முதலாவது ஓப்பனருக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஓப்பனரே பெரிய சக்சஸா இருக்கும். இது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்த சக்சஸ் டு சக்சஸ், அடுத்த வெற்றியிலிருந்து வெற்றிக்கு போகணுங்கிற எண்ணம் உண்டாகும். முதல் பாயிண்ட் ஈஸி சக்சஸ். அதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஏன் ஓப்பனர் பண்ண வரைக்கும் அவங்களை கொண்டு வந்து காமிக்கணும், எதற்காக அவங்கள ஓப்பனர் ஆக்கி மேடை ஏற்றணும் அப்படின்னு கேட்டா, சேவ் அட்வர்டைசிங் மணி. அதாவது விளம்பரத்திற்காக நாம் செலவழிக்கிற பணத்தை இந்த பிசினஸ் மூலமாக நாம் என்ன செய்யறோம்? மிச்சப்படுத்துகிறோம். எப்படி சார் மிச்சப்படுத்துறோம் அப்படின்னு கேட்டா, நான் போட்டிருக்கிற டிஷர்ட் ஆர்சிஎம், நான் ஒரு விளம்பரதார். அதே மாதிரி நான் நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்ல நம்ம விளக்குற பேஸ்ட், குளிக்கிற சோப்பு, துவைக்கிற சோப்பு, நம்ம யூஸ் பண்ற எல்லா ஐட்டங்களும் ஆர்சிஎம்ல இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யறோம்? நாம தான் விளம்பரதாரர். விளம்பரத்துக்கு நம்ம வேற எங்கேயும் போய் எடுத்துட்டு வர்றதில்லை. அதே மாதிரி மிடில் மேன் கிடையாது. கம்பெனி இப்போ பார்த்தீங்கன்னா அறுதி செஞ்சவனை கூட ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க, ஆன்லைன் பர்ச்சேஸ். இது வரைக்கும் அறுதி செஞ்சவனை ஆன்லைன் வந்துச்சானா இல்லை. பட் இன்று முதல் அவங்க அறுதி செஞ்சவனை கூட ஆன்லைனில் ஆர்டர் போட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்துக்குள்ள உட்கார்ந்த இடத்துல பொருள் வாங்கிக்கக்கூடிய சூழலை உலகத்தில் எந்த மூலையில் இருக்கிற ஆளுக்கும் உருவாக்கி கொடுக்கறதுக்கு ஆர்சிஎம்னால் முடியும்னா, அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமலேயே நாம் நம்முடைய பணத்தை சம்பாதிக்க முடியும். அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ற பணத்தை பொருள் விற்பனையாளர்கள் மிச்சப்படுத்த முடியும். இந்த காரணத்திற்காக அவர் ஒரு ஓப்பனர் வரைக்கும் வந்தார்னா இதெல்லாம் தெரிவாரு. ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன செய்ய முடியும்? பணத்தை சம்பாதிப்பதற்காக வேற வழிக்கு போகாம ஆர்சிஎம்ல உட்கார்ந்துருக்க முடியும். இது ரெண்டாவது பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 3,
ஈஸி அண்டர்ஸ்டோட், இது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு ஆள் 70,000 வியூ வந்துட்டாருன்னா அவர்னால என்ன பண்ண முடியுதுன்னா ஈஸியா புரிந்து கொள்ள முடிகிறது. ஈஸி அண்டர்ஸ்டூட்னா என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு இப்போ பொருள்களை பொறுத்த வரைக்கும் முழு 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 மனதோட நம்ம என்ன செய்யறோம், பொருள்களை வந்து யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணுவதன் மூலமாக அந்த பொருட்கள் எப்படிப்பட்டதுங்கிறது நமக்கு வந்து ஒரு புரிதல் உண்டாகுது. அது மட்டும் இல்ல, நம்ம பெரும் பகுதியை நம்முடைய பிசினஸினுடைய பெரும் பகுதியே பொருள்களை பற்றிய அறிகிற அறிவுதான். ரெண்டாவது, இந்த பொருள்கள் நம்முடைய பிசினஸ்ல இந்த பொருள்கள் எந்த இடத்துல போய் சேருதோ அங்கிருந்து நமக்கு வெற்றி தொடங்குது. அப்ப இந்த பொருள்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு, புரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? நமக்கு முக்கியமா நாலேஜ் வேணும். அந்த நாலேஜ் கொஞ்சோண்டு இருந்தா கூட இந்த பொருள்கள் யூஸ் பண்ணுவதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். மற்ற கம்பெனிகளில் எல்லாம் பொருள்களை புரிந்து கொள்வதற்கு அவங்க படிப்பாட்டப்படுகிறார், எஜுகேஷன் ஃபுல்லா கொடுக்குறாங்க. பட் நம்ம கம்பெனியில விளக்கும் போதே நல்லா பேஸ்ட்னு தெரியுது, குளிக்கும் போது நல்ல சோப்புன்னு தெரியுது. யூஸ் பண்ணுவதன் மூலமாக நாம் இந்த பொருள்களை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் 70,000 பிவிக்கு வந்த ஒரு ஆளு கம்பல்சரி 1,500 பிவி பண்ணணும். செல்ஃப்ல 3,000 ரூபாய் பர்ச்சேஸ் அவர் வீட்டுக்கு வாங்கித்தான் ஆகும். அப்ப அவருக்கு இந்த பொருட்களை யூஸ் பண்ணுவதன் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், அந்த வாய்ப்பு இதுல கிடைக்கிறது. இப்போ 3வது பாயிண்ட் ஈஸி அண்டர்ஸ்டுட். தென் 4வது பாயிண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் இன்கம். இதையும் எழுதிக்கணும். அதர் டைப்ஸ் ஆஃப் இன்கம். அதுக்காக வேண்டி 70,000 பி வரும். இப்ப என்னன்னு கேட்டா 70,000 பி வரும்போது நமக்கு என்ன கிடைக்குது? கம்பெனி டர்ன் ஓவர் போனஸ் ஒரு பாயிண்ட் கிடைக்கும். கம்பெனி டர்ன் ஓவர் போனஸ் வாங்கிட்ட ஒரு 70,000 பிக்கு வந்தாளுக்கு நாம் என்ன செய்யறோம்? அதர் டைப்ஸ் இன்கம், ராயல்டி போனஸ் சொல்லி கொடுக்குறோம், பாயிண்ட் கமிஷன் சொல்லி கொடுக்குறோம். எத்தனை பாயிண்ட் ஒரு ஈகிளுக்கு எத்தனை, ரன்னருக்கு எத்தனை, வின்னர் சொல்லி கொடுக்குறோம். அது இல்லாம மந்த்லி குரோத் போனஸ்ன்னு ஒன்று இருக்கு, அது சொல்லி கொடுக்கும். அதாவது போன மாசம் நாம் ஒரு வேளை 1,50,000 பி பண்ணி இந்த மாசம் 1,51,000 பி பண்ணா குரோத் போனஸ் கிடைச்சிடும், அது நாம் சொல்லித்தரோம். அது இல்லாம வருடாந்திர குரோத் போனஸ் நம்ம சொல்லித்தரோம், அது இருக்குன்னு. அப்புறம் டெக்னிக்கல் போனஸ் நம்ம சொல்லித்தரோம். இத்தனையும் சொல்லி கொடுக்கும்போது இதுக்கு தகுதி என்னன்னு கேட்டா, ஒரு ஆள் 70,000 பிவி அடையிறது தான் தகுதி. ஆகையினாலதான் நம்ம 70,000 பிவிக்காக ஃபோக்கஸ் பண்றோம். 70,000 பிவி கொண்டுட்டு வர்றதுக்காக நம்ம இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம். 70,000 பிவிக்கு வந்தவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் வழங்கப்படுகிறது. 70,000 பிவிக்கு வரும்போது ஒரு 5,000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு 1,000 ரூபாய் செலவு பண்ணி மீட்டிங்க்கு வர்றது அவங்களுக்கு பெருசா தெரியாது. 5,000 ரூபாய் வாங்கிட்டு ஒரு 1,000 2,000 செலவு பண்ணி ஒரு கூட்டம் நடத்துறது கூட அவங்களுக்கு பெருசா தெரியாது. இந்த அதர் டைப்ஸ் ஆஃப் இன்கம் நிறைய இருக்குதுன்னு தெரியும் போது அவங்க பில்வாரா வர்றதுக்கோ வேற எங்க வர்றதுக்கும் தயங்க மாட்டாங்க. அப்ப நமக்கு ஓப்பனர் பெண்ணுக்கு வந்தவங்களை நம்ம என்ன செய்யலாம்? ஃபுல் எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினால் அதர் டைப்ஸ் ஆஃப் இன்கம் நம்ம எடுத்தோடனே சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியாது. ஒரு ஓப்பனர் கொண்டு வந்து சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியா புரியும். 5வது ஈஸி ஏர்னிங். ஈஸி ஏர்னிங்னா என்ன சார் அர்த்தம்? ஈஸி சக்சஸ் ஃபர்ஸ்ட் சொன்னோம். 5வது ஈஸி ஏர்னிங். எப்படி? இதுதான் ரொம்ப 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 முக்கியம். நாம பொருள்களை உற்பத்தி பண்ணல, நாம பொருள்களை டிரான்ஸ்போர்ட் பண்ணல, நாம பொருள்களை குவாலிட்டி கண்ட்ரோல் பார்க்கல, நாம பொருள்களை பேக்கிங் பண்ணல, நாம எடை போடல, நாம வரி கட்டல, நாம என்ன செய்யல, நாம வந்து பொருள்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகல. அது இல்லாம வழியில ஏற்படக்கூடிய ரிஸ்கை நாம பொருட்படுத்திக்கல. அடுத்து நாம என்ன செய்தோம்? இவ எல்லாமே வந்து கம்பெனி பண்ணிக்கிறோம், இத்தானையும் கம்பெனி பண்ணிடுது. ஆனா நம்ம கஸ்டமராகிய நமக்கு இதுல என்ன சார் கிடைக்குது அப்படின்னு கேட்டா, நமக்கு கிட்டத்தட்ட கம்பெனிக்கு கிடைக்கிறது 40%னா நமக்கு 60% ப்ராப்பர்ட்டி யாருக்கு கிடைக்குதுன்னா கஸ்டமருக்கு மட்டும் தான் கிடைக்கும். அப்படின்னு இந்த கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி, எவ்வளோ பெரிய வாய்ப்பு இந்த கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த கம்பெனி மூலமா கிடைச்சிருக்கு பாருங்க. ஈஸி ஏர்னிங். ஏர்னிங் வந்து ஈஸி. காரணம், ரிஸ்க் நம்மளுது இல்லை, ரிஸ்க் கம்பெனி இது. நம்ம ஏர்னிங் நம்மளுது. நம்ம அந்த பொருளை கொண்டுட்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்கணும், ஜாயினிங் போட வைக்கணும். அந்த ஜனங்கள் மூலமா நம்ம பொருட்களை வந்து அதிக சேல்ஸ் பண்ணி காமிக்கணும். இதுதான் நாம் செஞ்சுட்டு இருக்கிற வேலை. இதுக்கு தான் நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு மிகப்பெரிய வருமானம் கிடைக்குது. ஈஸி ஏர்னிங். 70,000 பி வரும்போது
அவங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டா இத்தனை நாலேஜும் கிடைக்கும். அவங்கள டியூனிங் பண்ணணும்னு சொன்னா எளிமையாக சம்பாதிக்க முடியுங்கிறத நான் அவங்க காட்டுவாங்க. 5000 ருபீஸ் எனக்கு இந்த மாசம் கமிஷன், ஒரு 5000 ரூபா எனக்கு கமிஷன் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கும் போது அவங்க ஃபுல்லா மோட்டிவேட் ஆவாங்க. அவங்களை கொண்டுதான் நம்ம பெரிய அளவுல பிசினஸ் கட்ட முடியும். எனவே தான் நம்ம இந்த ஓப்பனர் பின்னுக்காக இவ்வளவு நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். ஆகையினால் 5 காரணங்களுக்காக, முதலாவது காரணம் ஈஸி சக்சஸ், இரண்டாவது காரணம் சேவ்ஸ் அட்வர்டைஸ்டிங் மணி, விளம்பரத்தின் பணத்தை மிச்சமாக்குகிறது. ஈஸி அண்டர்ஸ்டுட் மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் இன்கம். அஞ்சாவது பாயிண்ட் ஈஸி. இந்த காரணங்களுக்காக நம்ம 70,000 பிவியை நம்ம ப்ரொமோட் பண்றோம். மக்கள் 70,000 பிவி அடைய வேணும்னு நம்ம நினைக்கிறோம். மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இதை அவங்களுக்கு 70,000 பிவி வந்தாதான் உங்களுக்கு இந்த லாபம் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னா அவங்க 70,000 பிவி வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க. நம்ம ஓப்பனர் ஆகிறதுக்கு ஏன் ஓப்பனர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். ஏன் சார் நமக்கு ஓட்டப்பந்தயத்துல ஓடணும் அப்படின்னு ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுக்காம அவர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவாரா? ஓட்டப்பந்தயத்தில் ஓடினா பரிசு கிடைக்கும், பரிசு கிடைச்சா உங்களுக்கு இவ்வளவு பெருமை கிடைக்கும், இதெல்லாம் சொல்றதுனால தானே அவர் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறார். சும்மா ஓட்டப்பந்தயத்தில் ஓடனா ஓடுவாரா? அது மாதிரி ஏன் ஓப்பனர் ஆகணும்? அது ஓப்பனர் ஆகிறதுக்கு நமக்கு பாயிண்ட்ஸ் இத்தனை இருக்குது. இவங்களை சொல்லாம நீங்க ஓப்பனர் பின்னுக்கு வாங்க, நீங்க ஓப்பனர் பின்னுக்கு வாங்கன்னா அவங்க ஓப்பனர் பின்னுக்கு நான் என்னங்க பண்ணுறது? இப்ப நமக்கு ஒரு ஆள் கேட்கிறார் பின்னடிச்சா என்ன கிடைக்கும்? அவர் என்ன அடிச்சாலும் ஒன்றும் கிடைக்காது. ஒரு சிலருக்கு தண்ணி அடிச்சா போதும் வரும், பின்னடிச்சா என்ன கிடைக்கும் அவங்களுக்கு? அதனால பின்னடிக்கிறத பத்தி எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, கேவலமா பேசக்கூடாது. பின்னடிக்கிறது முக்கியம்னு சொல்லி கொடுக்கணும். பின் அச்சீவ்மெண்ட்ல 70,000 பிவி ஓப்பனரை கம்பெனி எம்டிஏ முக்கியம்னு சொல்லும்போது அந்த பின்னுக்கு வரும்போது தான் அப்படிப்பட்டவங்களை தான் கம்பெனி என்கரேஜ் பண்றாங்க. வருங்காலங்களில் ஓப்பனர் அண்ட் எபோவ் அந்த மாதிரி ஓப்பனர் பின் அடைந்த உடனே அவங்கள கம்பெனியே கூட என்ன செய்ய போறாங்க, ஓப்பனர் அண்ட் எபோவ்க்கு ஒரு ட்ரைனிங் கிளாஸஸ் எல்லாம் ஆரம்பிக்க போறாங்க. இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால 70,000 பிவிக்கு நாம் இவங்களை ப்ரமோட் பண்ணணும். 70,000 பிவி அடைய வைக்கணும். ஓப்பனர் பின்னுக்கு கொண்டுட்டு வரணும். ஓப்பனர் பின்னுங்கிறது சாதாரணம் இல்லை, கம்பெனி ரெகக்னைஸ்டு பின்னாக இப்போ மாறிட்டு இருக்குது. ஓப்பனர் ஆயிட்ட அப்படின்னு சொன்னாலே ஒரு மகிழ்ச்சி. அடுத்த மாசம் கமிஷன்ல ஒரு 5,000 ரூபாய் கண்ணில் பார்த்துட முடியும். ஓப்பனர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஒரு டீ தூள் வித்தாலே 100 பாக்கெட் டீ தூள் வித்தாலே 5,500 பிவி. ஆனா நமக்கு காசு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு கேட்டா டிஃபரெண்ட் 28 ரூபா பாக்கெட்டுக்கு. கிட்டத்தட்ட நமக்கு என்ன கிடைக்கும், 100 பீஸ் வித்தாலே நமக்கு 2,800 ரூபா பணம் கிடைச்சிடும். அதே சமயத்துல 5,500 ரூபா 5,500 பிவி கிடைச்சிடும். ஒரு 100 பீஸு டீ தூள் விற்கிற ஆளுக்கு 10 பேர் நம்ம கிட்ட இருந்தா 55,000 ஆச்சு. யோசித்து பாருங்க, நாம ஒரு 100 பீஸ் விற்றா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஓப்பனர் ஆகிட முடியும். ஓப்பனர் ஆகிறதுக்கு இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. அதனால ஓப்பனர் ஒரு பொருளை கொண்டு கூட நம்ம ஓப்பனர் பின்னுக்கு வர முடியும். ஜாயினிங் போட்டு கூட ஓப்பனருக்கு வர முடியும். பர்ச்சேஸ் இம்ப்ரூவ் பண்ணி கூட ஓப்பனருக்கு வர முடியும். ஓப்பனர் பின்னுக்கு ஏன் வரணுங்கிற முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்காம அவங்க அது மேல ஆர்வம் காட்ட மாட்டாங்க. நம்ம கூப்பிட்டா கூட அவங்க வரமாட்டாங்க. அப்ப அவங்களை இண்டிவிஜுவலுக்கு ஒருத்தருக்கு ஓப்பனர் பின்னுக்கு ஏன் வரணுங்கிற சொல்லி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை நண்பர்களே. ஆகையினால வழக்கம் போல இன்னைக்கு யார் எழுதியிருக்கீங்கன்னு கேட்டா மகாதான் எழுதியிருக்கும், எனக்கு தெரியும். அதனால மகா படிங்க. எஸ் சார். இன்னைக்கு நம்ம எதுக்கு ஓப்பனர் பெண் பண்ணணும், எதுக்கு நம்ம டீம்ல இருக்கிறவங்க ஓப்பனர் பெண்ணுக்கு வரணும் அப்படின்ற விஷயத்துல ஒரு 5 பாயிண்ட் சொல்லி கொடுத்தீங்க. பாயிண்ட் 1, ஈஸி சக்சஸ். சக்சஸ் நமக்கு ஈஸியா தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 பேர் நம்ம டீம்ல இருக்கிறாங்க, அது பெரிய சக்சஸா இருக்கும். அந்த மாதிரி ஈஸி சக்சஸ் வர்றதுக்காகவும். ரெண்டாவது சேவ் அட்வர்டைஸ்மெண்ட் மணி, விளம்பரதாரருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நம்ம மிச்சம் பண்றோம். மூன்றாவது ஈஸி அண்டர்ஸ்டுட், ப்ராடக்ட் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாமே யூஸ் பண்றோம், யூஸ் பண்ணும் போது நம்ம பெருசா பேச தேவையில்லை, ப்ராடக்ட் நம்ம கிட்ட பேசுது. ஸோ அதுக்காகவும். நான்காவது அதர் டைப் ஆஃப், என்ன மாதிரியான ஓப்பனர் பின்னுக்கு என்ன மாதிரியான இன்கம்லாம் இருக்கு, அதர் டைப் ஆஃப் இன்கம்ஸ், டர்ன் ஓவர் பிசினஸ்ல வரக்கூடிய ராயல்டி போனஸ், பாயிண்ட் கமிஷன், மந்த்லி க்ரோத் போனஸ், இயர்லி க்ரோத் போனஸ், டெக்னிக்கல் போனஸ், மாதிரி நிறைய பணம் வருவதற்கான முதல் படி எது அப்படின்னா ஓப்பனர் பின் தான். அந்த அந்த நிறைய விதமான கமிஷன் வர்றதுக்கு முதல் படியான ஓப்பனர் பின்னுக்கு வரணுன்றதுக்காகவும். 5வது ஈஸி ஏர்னிங்ஸ்,
நம்ம வந்து கம்பெனி பொறுத்த வரைக்கும் எந்த ரிஸ்க்கும் எடுக்கிறது இல்லை, நம்ம எதுவுமே பண்றது இல்லை. கம்பெனி ரைட் ஃப்ரம் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றதுல இருந்து கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் கம்பெனி எல்லாத்தையுமே பாத்துக்கிறாங்க. நம்ம பண்ண வேண்டியதுலாம் வெறும் செல்லிங் தான். எவ்வளவு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க இது வந்து நமக்கு வெறும் செல்லிங் மட்டும் தான் நம்மளுடைய மிகப்பெரிய வேலைன்றதுனால இந்த ஒரு வேலையை செய்யும் போது நமக்கு வந்து அப்போ ஈஸி ஏர்னிங்ஸ்க்கான மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கு. ஈஸி ஏர்னிங்ஸ் எப்படி? ஈஸி ஏர்னிங்ஸ்ல ஒரு பர்டிகுலர் பொருள் எடுத்தாலே நம்மளால வந்து ஒரு ப்ராடக்ட் பத்தி எக்ஸாம்பிள் சொன்னீங்க நீங்க. அங்க ஒரு அங்க ப்ராடக்ட்டுமே என்னன்னா வந்து அங்க ரிஸ்க் நம்மளது இல்லை. மேனுஃபேக்சர் வந்து கம்பெனி, ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனி, அதெல்லாம் சொல்லணும். அப்பதான் வந்து நாம் எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் ஈஸியாக வந்து சம்பாதிக்கிறோம். அது வந்து ஓப்பனர் வரும்போது அவங்களுக்கு ஒரு 5000 ரூபா விழுகும் போது அவங்களுக்கு அந்த ஈஸியாக தான் சம்பாதிக்கிறது தெரிய வரும். அதுக்கு வேண்டி நம்ம இந்த ஓப்பனர் பின்னை ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓப்பனர் பின்னுக்கு வந்தவங்களுக்கு கம்பெனி என்ன ஃபியூச்சர்ல கம்பெனியே கூட என்ன செய்ய போறாங்க, ஒரு ட்ரைனிங் செஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓப்பனர் பின்னுக்கு வந்தவங்களுக்கு 1500 பி பர்ச்சே வந்து என்ன செய்திருக்கணும், பொருள் வாங்கியிருக்கணும். 1500 பி. இப்போ நம்ம டீம்ல உதாரணத்துக்கு நான் சொல்ற மாதிரி 100 ஓப்பனர் பின்னர் இருக்காங்கன்னா பின்னை மெயின்டைன் பண்றதுக்காக அவங்க 1500 பி, கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பி நம்ம கிட்ட சர்வசாதாரணமா இருந்துட்டே இருக்குது. அப்போ ஓப்பனர்களை அதிகப்படுத்த வேணும். ஓப்பனர் பின் அச்சுவர்களை அதிகப்படுத்த அவங்க அடுத்த பின்னு கொண்டு போறதுக்கு ஓப்பனர் தான் முக்கியம். ஒரு ஓப்பனர் பின்னுங்கிறது கம்பெனி முன்னையெல்லாம் இவ்வளவு தூரம் பெருமையா சொல்லல. இப்ப ஓப்பனர் பின்னு தான் கம்பெனி ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க, பெரிய அளவுல ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓப்பனருங்கிறது வந்து ஒரு ராயல்டி டெக்னிக்கல் ரேஞ்சுக்கு ஓப்பனர் பின் பேசப்படும். முன்ன காலங்கள்ல எல்லாம் ஓப்பனர் பின் இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ணல. டெப்த்ல இருக்கிற ஓப்பனர் தான் கம்பெனி தூக்கி எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. டெப்த்ல இருக்கிற ஓப்பனர் தான் கம்பெனி என்ன செய்யறாங்க, இன்னும் அதிகமா பெருசா கொண்டுட்டு வர்றதுக்கு செலக்ட் பண்றாங்க. இன்னும் வருங்காலங்களில் ஓப்பனர் பின்னுக்கு இன்னும் சில சலுகைகள் அறிவிக்கப்படலாம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இப்போ வேர்ல்டு வைடு பிசினஸ் போகணும்னா ஒரு ஓப்பனர் பின்னு வரும்போது ஒரு 70,000 பி 1.5 லட்சம் ரூபாய் சேல்ஸ் நடக்கும். 70,000 பிவிங்கும் போது நமக்கு கீழே ஒரு 20-30 ஜாயினிங் ஆகுது. அந்த 30ல் ஒரு ஆள் டியூனிங் ஆகி தான் என்ன பண்ண போறாரு, அவர் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டும் கவர் பண்ணலாம். அந்த ஒரு ஆள் நல்ல ஆள் நமக்கு கிடைச்சிட்டாருன்னா அவர் டிஸ்ட்ரிக்ட் முழுசும் கவர் பண்றதோட ஆல் ஸ்டேட்டும் கூட கவர் பண்ணலாம். அவர் மூலமா கிடைச்சிருக்கிற அந்த டீமு வேற எங்க போகும், அகில உலகத்துக்கே கூட போய் சேரும். அதற்கான வேலைகள் நமக்கு ஈஸி. ஓப்பனர் பின்னுக்கு ஒரு ஆளை கொண்டுட்டு வர்றதுக்கு இவ்வளவு பெனிஃபிட். அப்போ ஓப்பனர் பின்னு எவ்வளவு முக்கியங்கிறது நீங்க கவனிச்சு பாருங்க. உங்க டீம்ல ஓப்பனர் பின்னுக்கு திட்டமிட்டு இருக்கிற ஆளுகளை நீங்க பேசுங்க, அவங்களோட நீங்க இடைப்படுங்க. அவங்க பிபி எவ்வளோன்னு பாருங்க. ஆல்ரெடி ஒரு 30,000 பிபி வந்திருந்தா இந்த மாசம் அவங்களுக்கு கீழே 2 பிகினர் உருவாக்குனீங்கன்னா அவங்க ஓப்பனர் ஆயிடுவாங்க. என்ன பண்ணுனா ஓப்பனர் ஆவாங்க நான் சொல்லிட்டேன். 2 பிகினர்னா 20,000 பிபி பண்ணக்கூடிய 2 நபர்களை நம்ம உருவாக்கி அமைக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அந்த பொருள்கள், அதாவது விஷயம் தெரிஞ்ச ஆட்களை கொண்டு ஒரு டீம்ல பொருள் விற்கவும் பொருள் ஜாயினிங் எடுக்கவும், அதே சமயத்துல பிவி இன்க்ரீஸ் பண்ணவும். பிவி இன்க்ரீஸிங்க்கு நிறைய பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிவி இன்க்ரீஸ் பண்ணுவதன் மூலமாக தான் டீம் பெருசாகும், டீம் நல்லா வரும். அதே மாதிரி பிவி இன்க்ரீஸிங் மூலமாக தான் அச்சீவ்மெண்ட் வரும். அச்சீவ்மெண்ட் கொண்டு வர்றதுக்கு பிவி இன்க்ரீஸிங் கம்பல்சரி வேணும். பிவிங்கிறது எது எதுல இருக்குது முதலாவது அதை நம்ம கற்றுருக்கோம். எது எதுல அதிகமான பிவி இருக்குது, எது எதுல வந்து கம்மியான பிவி இருக்குது, அதை நாம் முதல்ல கற்றுருக்குவேன். அதிகமான பிவி இருக்கிற பொருள்களை நம்ம செலக்ட் பண்ணி வைக்கணும், சொல்லி கொடுக்கணும். அந்த பொருள்கள் உபயோகத்தை சொல்லி கொடுக்கணும். நாம் இப்போ போய் ஒரு ரூபா சாம்பை சொல்லி கொடுக்கறதுனால நமக்கு ஒன்றும் இல்லை. அதே சாம்பை 200 ml சாம்பை சொல்லி கொடுத்தா நமக்கு பொருள் விற்பனையும் இருக்குது, அதில் எது இருக்குது, எம்ஆர்பி டிஃப்ரெண்ட்டும் இருக்குது. அதன் மூலமா நமக்கு என்ன கிடைக்கும், மிகப்பெரிய பிவியும் கிடைக்கும். அது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணணும், பொருள்களை நம்ம செலக்ட் பண்ணி என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். அப்பதான் என்ன ஆகும், பொருள் விற்பனை ஜாஸ்தி ஆகும். பொருள் விற்பனையின் மூலமாக நிறைய சாதனைகளை பண்ண முடியும். ஜாயினர்ஸ் பூரா வந்து என்ன எடுத்த உடனே உள்ள ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணிடணும்னு சொன்னா, நமக்கு அந்த 70,000 பிவி எல்லாம் விட்டால் ஓப்பனர் பின்னுங்கிறத கம்பல்சரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்க வேணும். இல்லைன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது, அந்த 70,000 பிவிங்னா என்னன்னு தெரியாது, ஓப்பனர்னா நம்ம கூடுமான வரைக்கும் நம்ம டீம்ல இருக்கிற ஓப்பனர்களை நாம் வந்து ரொம்ப பெருமைப்படுத்தணும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அடுத்த ஓப்பனர் பின்னுக்கு வரக்கூடியவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் உண்டாகும். ஒரு ஓப்பனர் பின்னுக்கு போனால் இவ்வளவு மதிப்பு இருக்குதா, இவ்வளவு தூரம் நம்மளுக்கு கூப்பிடுவாங்களா, அதுதான் ஓப்பனர்.
அந்த ஓப்பனர் எத்தனை பேர் இருக்காங்க, அந்த ஓப்பனர்களை வச்சு நீங்க என்ன செய்யலாம், ஒரு கான்ஃபரன்ஸ் பேசி அவங்களுக்கு ஏன் ஓப்பனர் பின்னுக்கு வரணும், ஓப்பனர் பின்னுக்கு வந்தா என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஓப்பனர் பின்னில் இருக்கிற ஆளுங்க ஏன் அடுத்த இன்னொரு ஆளை ஓப்பனர் ஆக்க வேணும். ஏன்னா இவங்களுக்கு குரோத் போனஸ் இருக்குது, ஓப்பனர் பின்னில் இருக்கிறவங்களுக்கு இயர்லி குரோத் போனஸ் இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்காம அவங்க ஏனோ தானோன்னு வருவாங்க, ஏனோ தானோன்னு போவாங்கன்னு சொன்னா நம்ம கூடத்துக்கு வரமாட்டாங்க, நம்மளோட சேர்ந்து டிராவல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா காசு வந்திருக்கு அவங்களுக்கு. பாருங்க, மார்ச் மாசத்துல உங்க ஓப்பனர்களுக்கெல்லாம் காசு விழுந்திருக்கு. மார்ச் மாசம் பிசினஸ்க்கு இந்த மே மாசத்துல காசு விழுந்திருக்கும். ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. 5000 விழுந்திருக்கும், சொல்லவே மாட்டாங்க. 10,000 விழுந்திருக்கும், சொல்லவே மாட்டாங்க. ஓ, இது ஏதோ ஆர்சிஎம்ல பை லக்கள் விழுக மாட்டிருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சிலருக்கு லக்கில் கூட விழுந்திருக்கு. ஒரு ஆளு மயில்வேலுக்கு மேல இருக்கிற ஒரு நபர் வெறும் 1500 பி பண்ணி 3 லட்சம் ஸ்லாப்ல இருக்கிறதுனால அவருக்கு ஒரு 10,500 கமிஷன் அவர் எதிர்பார்க்காம போயிடும். இந்த கொடுமை வேற எங்கேயுமே நடக்காது, யாருக்கும் தான் நடக்கும். ஏன் அப்படி நடக்குன்னு கேட்டா, நாம் என்ன செய்யறோம், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், மாத கடைசியில நாம் என்ன செய்யல, பார்க்கல, நம்ம பிசினஸை பார்க்கல, கட் ஆஃப் நடக்கும்போது நம்ம பார்க்கல, நம்ம பிசினஸை பார்க்கல. இந்த காரணங்களுக்காக நம்ம என்ன ஆயிட்டோம், நம்ம வந்து அந்த வருமானத்தை வந்து நம்ம இழந்திருப்போம். அப்போ இந்த பின்னு என்ன பின் அச்சீவ்மெண்ட் என்னன்னு ஒரு ஓப்பனர் வந்துட்டாருன்னா அவருக்கு பிளான் தெரிஞ்சிருக்கும். அவர் கீழே உள்ள ஆளுக்கு அவர் சொல்லி கொடுத்து கொண்டு வந்து ஈகிள் ஆவாரு, ரன்னர் ஆவாரு, வின்னர் ஆவாரு, ஸ்டார் ஆவாரு, பெரிய லீடர் ஆவார். ஆனா ஓப்பனர் தான். அதுக்கு ஏன் ஓப்பனர்னு பேர் வச்சாங்க, ஒரு சோடா கலர் ஓப்பன் பண்ணணும்னா ஒரு ஓப்பனர் வேணும். அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே இருக்கிறத குடிச்சிக்கலாம். அது மாதிரி தான் ஓப்பனர் பண்ணுங்கிறது. நம்ம ஒரு ஓப்பனர் தொட்டோம்னா ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும், பரஸ்பரங்களை அறிந்து கொள்ள முடியும், கம்பெனியை தெரிந்து கொள்ள முடியும், வருமானம் என்னது என்பதை தெரிந்து கொள்ள முடியும், மக்களை சந்திக்கிறது ஏன் சந்திக்கணுங்கிறது தெரிந்து கொள்ள முடியும், ஏன் ஓப்பனர் பெண்ணுக்கு வரணுங்கிறது தெரிந்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே இப்போ சொல்லிக் கொடுத்த இந்த 5 பாயிண்ட்டுகளையும் வந்து அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓப்பனர் பெண்ணுக்கு வரலாம். அப்போ ஓப்பனர் பெண்ணுடைய முக்கியத்துவத்தை நீங்க சொல்லிக் கொடுக்க தவறினால் அவங்க ஓப்பனர் பெண்ணுங்கிறது ஏதோ ஒரு ஏனோ தான். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன், ஒரு சினிமா படத்தை நம்ம பார்த்துட்டு வரோம், பார்த்துட்டு வந்துட்டு அந்த படத்தை நம்ம ப்ரொமோட் பண்ணவே இல்லை. அப்போ நம்ம போய் பார்த்துட்டு வந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனா ஒரு ஆள் ஒரு படத்தை பாட்டு வந்து 100 பேர்த்துக்கு சொல்றான், ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பர், அட்டகாஸ். இப்போ அவன் தான் விளம்பரதார். அவன் ஏன் அப்படி சொல்றான், அவன் பார்த்தது பெருமையா சொன்னா 4 பேர் போய் பார்ப்பாங்கன்னு சொல்றான். ஆனா நாம் ஓப்பனர் பெண் வந்தாலும் கூட அந்த ஓப்பனர் பெண்ணுக்கு சீல்டு வாங்க வரும்போது சிங்கிளா தான் வருவாங்க. பாருங்களேன், ஏன் சிங்கிளா வர்றாங்க, அவங்களுக்கு அந்த சீல்டினுடைய மகிமை தெரியல, அர்த்தம் தெரியல. அந்த சீல்டு வாங்கும்போது நம்ம டீமு, நம்முடைய வீடு, நம்முடைய சொந்த பந்தம் கொஞ்சம் பேர்த்த கூட்டிட்டு வந்து அந்த மேடையில் உட்கார வச்சு நீங்க சீல்டு வாங்கி பாருங்களேன். அங்கேயே உங்களுக்கு டீம் கிடைச்சிடும், அங்கேயே உங்களுக்கு பிசினஸ் கிடைச்சிடும், அங்கேயே உங்களுக்கு சக்சஸ் கிடைச்சிடும். என்ன காரணம், நீங்க வாங்குற சீல்டை பார்த்து அவங்களுக்கு ஒரு எண்ணம் உண்டாகும். ஒரு சாதாரண பொருட்களாக தான் இருக்குது, நல்ல பேண்ட் ஷர்ட் இருக்குது, துணிமணி இருக்குது, பெயிண்ட் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, 14 வகையான கேட்டகரிஸ் இருக்குது. இத்தனை கேட்டகரிஸ் இருக்கிற ஒரு பொருள் உள்ள ஒரு கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ண என்ன அந்த எண்ணம் அவங்களுக்கு உண்டாகும். காரணம், நீங்க அது இந்த பொருள்களுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்திருக்கிற காரணத்தினாலும், இந்த 70,000 பிவி ஏன் பண்ணுனா என்ன கிடைக்குங்கிறது நீங்கள் உணர்ந்திருக்கிற காரணத்தினாலும் கண்டிப்பா என்ன செய்வாங்க, அவங்க வரும்போது 2 பேர்த்தோட வராம, ஒரு ஆளோட வராம ஆட்களை கூட்டிட்டு வந்து மேடை ஏறும்போது கைதட்ட வச்சு அவங்க சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஒரு ஜூம் மீட்டிங் நடக்குது, அந்த ஜூம் மீட்டிங்ல முக்கியமான சப்ஜெக்ட் போயிட்டு இருக்குது. நம்ம டீம்ல உள்ளவங்களுக்கு அந்த மீட்டிங்னா என்ன, அதுல என்ன நடக்குதுங்கிற மகத்துவங்களை விவரிச்சு சொல்லாம அவங்க அந்த எல்லாத்தோட இதுவும் ஒரு மீட்டிங்கு அந்த மாதிரி தான் நினைப்பாங்க. நம்ம அதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். தூரத்துல போயிட்டு ஒரு பெரிய பாழடைந்த பங்களாவில் பல லட்சங்கள் பல கோடிகள் நிறைந்த நிறைய நகை பணம் எல்லாம் கிடக்குதுன்னு சொன்னா நம்ம வந்த உடனே எளிமையா சொல்றேன், என்னன்னு, ஏன் அந்த கிணத்துல நகை கிடக்குறான்னா காமெடின்னு நினைப்பான். காமெடி பண்றான் ஏன். நீங்க சீரியஸா சொல்லி பாருங்க, எப்பா நான் பார்த்துப்பான், ஏகப்பட்ட நகை, பதட்டத்தோட சொல்லி பாருங்க, ஏகப்பட்ட நகை எடுக்குது, போனா எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா 2 பேர் 3 பேர் சேர்ந்து ரிஸ்க் எடுத்தா எடுத்துக்கலாம். இதை சொல்லி பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆவாங்க, திப்புன்னு ஓடியாருவாங்க. என்ன காரணம், நம்ம சொல்ற விதம் தான். ஓப்பனர் பண்ணி எவ்வளவு முக்கியங்கிறத நமக்கு சொல்ல தெரியலன்னா
அதே மாதிரி மீட்டிங் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு சொல்ல தெரியலன்னா, அதே மாதிரி டீம் எவ்வளவு முக்கியங்கிறது நம்ம உணராம போனா, அதே மாதிரி அதாவது சரியான நபர்கள் நம்ம டீமுக்கு வேணுங்கிறது நம்ம உணராம போனா, தவறான நபர்கள் பக்கமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா, நம்ம பிசினஸ் தொய்வடையும். நாம சோர்வடைவோம். ஆகையினால நீங்க செய்ய வேண்டிய வேலை புதிய நபர்களை உருவாக்குங்க. புதிய பின்னச்சுவர்கள் பக்கம் போங்க. புதிய ஓப்பனர்களை அதிகப்படியாக உருவாக்குங்க. இன்றைய ஓப்பனர்கள் தான் நாளைய டெக்னிக்கலா வருவாங்க. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. செய்யறத விட்டுட்டு செய்யக்கூடாத வேலைகளை நம்ம செய்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆர்சிஎம் பிசினஸ்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நமக்கு ஆரம்ப காலங்கள்ல பிசினஸ்ல ஒரு 500 ரூபா 600 ரூபா சும்மா விட்டு வச்சிருந்தா அவ்வளவுதான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த 500 ரூபா 600 ரூபா தானே ஆர்சிஎம் அப்படின்னு நினைச்சிட்டு போனவங்க எல்லாம் வீணா போயிட்டாங்க. ஆனால் தொலைநோக்கு சிந்தையோட பிளானை படிச்சுக்கிட்டு தொலைநோக்கு சிந்தையோட இந்த பிசினஸ்ல பெரிய அளவுல ஜெயிக்க முடியும். மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையோட நான் பின்பற்றியதன் காரணமாக இன்னைக்கு ஆர்சிஎம்ல மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற்றிருக்கிறோம். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றது, அது நம்ம அது என்ன வேண்டிய விதத்துல என்ன வேணும், ஓப்பனர்னா என்ன, பிசினஸ்னா என்ன, பொருள்னா என்ன, பொருளை எப்படி கருத்தா கொண்டு போய் சேர்க்கணும், ஜாயினிங்னா என்ன, நியூ ஜாயினிங் எப்படி கருத்தா எடுக்கணும், இது படிப்பாட்டப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு நம்ம இது ஆர்சிஎம்னுடைய தாரக மந்திரம் என்ன, டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப். ஒரு டிரான்ஸ்ஃபார்ம், நம்முடைய லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. இந்தியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். நமக்கு டிரான்ஸ்ஃபார்மிங் தான் முக்கியம். நமக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம டவுன்லைனுக்கு சொல்லிக் கொடுக்க நம்ம டைம் ஒதுக்கணும். நம்ம போய் நமக்கு நேரம் கிடைக்கும் போது அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்களுக்கு சுவைபட சொல்லி கொடுத்தா ஒரு முறை சொல்லுவோம், 2 முறை சொல்லுவோம், 3வது முறை சொல்ல வேண்டியதில்லை. அவங்களே டியூனிங் ஆகி வருவாங்க நிறைய பேர். டியூனிங் ஆகாதவங்களை நீங்க என்ன செய்யலாம், லூசில் விட்டுறலாம். ஏன் லூசில் விட வேண்டி இருக்கு, அது என்ன போட்டு ஊதினாலும் அது எரியாது. ஆகையினால புதிய நபர்களை நோக்கி நீங்க ஓட வேண்டியதாக இருக்கும். ஓடுங்க, ஒரு டீமை கட்டுங்க, அந்த டீம் மூலமா மிகப்பெரிய வெற்றியை பெறுங்க. அதற்காகத்தான் இந்த களம், இந்த கனவே கலையாதே ஜூம் களம். ஆகையினால நேற்றைக்கு நான் ஒரு சில விஷயங்கள் உங்களோடு ரெவ்யூவில் பகிர்ந்து கொண்டோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு அன்பா சொல்றது, 2 பேருக்கு உள்ள 3 பேர் அந்த அம்மா மைக் கனெக்ட் ஆகல. நீங்க 2 பேருமே எனக்கு என்ன சொல்லணும், நேற்றைக்கு நீங்க என்ன படிச்சீங்க, இன்னைக்கு என்ன படிச்சீங்க, நேற்றைய உங்களுடைய ரெவ்யூ என்ன, என்ன பிளான் பண்ணியிருக்கிறீங்க, யாரை உங்க சைடில் 70,000 பிவிக்கு கையில் எடுத்திருக்கிறீங்க, ஒரு ஆளா 2 ஆளா, நீங்க நேற்று சொன்ன ஆட்களை இன்னைக்கு என்ன ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க, அந்த விஷயங்களை சொன்னா நான் அடுத்த கட்டத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்பவும் வழக்கம் போல நான் மகாவுக்கே சான்ஸ், அப்புறம் சசி. எஸ் சார். நான் ஆக்சுவலி 2 பேர் தான் சார் ஃபோக்கஸ் பண்றேன். 4 பேர் நீங்க கூப்பிட்டீங்க. இருந்தாலும் நாளைக்கு 2 பேருமே ஒர்க்ல இருக்கிறதுனால நாளைக்கு அவங்களுக்கு சண்டே கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. மத்தியானத்துக்கு மேல அவங்க கிட்ட ஃப்ரீயா நீங்க 2 விஷயங்கள் 2 நாளா சொல்லி கொடுக்குறது எல்லாமே ஓப்பனர் என்னோட மகத்துவம் என்னன்றது இன்னும் டெப்த்ல அவங்க 2 பேருக்கும் நாளைக்கு அவங்களுக்கு சண்டேனால கொஞ்சம் ஃப்ரீயா கால்ல எடுத்து ஃப்ரீயா பேசிட்டு அவங்க பல்ஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கலான்றதாங்க தான் நான் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்றேன் சார். ஏன்னா 2 பேருமே ஒர்க்கிங், இந்துமதியும் ஒர்க்கிங், சித்ரா மேடமும் ஒர்க்கிங். அதனால இன்னைக்கு அவங்க பிடிக்க முடியாது சார். அவங்க என்ன வேலைக்கு போறாங்க? இந்துமதி அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார், சாரி பிசினஸ். அவங்க ஒரு வக்கீல் அவங்க படிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. பிளஸ் அவங்க ஹஸ்பண்டுடைய அந்த இன்சூரன்ஸ் பிசினஸையும் அவங்க தான் பாத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க கொஞ்சம் பிஸி தான். அவங்க ஒரு சண்டேல கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க மெசேஜ் வேற போட்டிருந்தாங்க, 2 நாளா கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் பிசினஸ் கொஞ்சம் ஒர்க்ல இருந்தேன். அவங்களுக்கா அவங்களுடைய சிஸ்டர்லாம் உடம்பு சரியில்லை, பிசியோதெரபி பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதுல கொஞ்சம் பிஸியா இருக்கிறதா மெசேஜ் போட்டிருந்தாங்க. சித்ரா மேடம் எனக்கு தெரியும் சண்டேல மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரீயா பேசுவாங்க. ஏன்னா இன்னைக்கெல்லாம் சாட்டர்டே அவங்க ஒர்க்ல இருப்பாங்க. அதனால நாளைக்கு 2 பேர்கிட்டயும் நான் பேசிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல அப்டேட் கொடுக்குறேன் சார். இந்துமதி சித்ரா 2 பேர் இல்லைங்களா? ஆமாங்க சார். மற்றபடி நிர்மலா, விக்னேஸ்வர்லாம் சின்ன கடை வச்சிருக்காரு. ஆனா 2,500 ரூபாய் மேல வாங்கவே மாட்டாங்க. நான் நிறைய சொல்லிட்டேன். நம்ம வீட்டு எதிர்க்கதான் இருக்கு அவங்க வீடு. எவ்வளவு போகுதுன்னு காமிச்சு நீங்க 50,000 பிவி நீங்க பண்ணாமே உங்களுக்கு கீழே வருது. ஒரு 70,000 பிவி பண்ணக்கூடிய ஆளுகளுக்கு இப்ப பவர் சைடு இருக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் பவர் சைடு. சும்மா பவர் இருக்கும். பி சைடுல 20 பண்ணா போதுங்கிற ஆளுகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், 50,000 பிவி ஒரு சைடுல பண்ணாம மினிமம் 20,000 பிவி இன்னொரு சைடுல இருந்தா போதுங்கும் போது
யாரோ இப்போ 50,000 பிவிக்கு மேல உங்களுக்கு கீழே பண்ணிட்டாங்க. நீங்க வெறும் 20 உங்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு ஒளிஞ்சு கிடக்குது. மற்ற ஆளுகள்லாம் 2 பக்கம் பிசினஸ் பண்ணி தான் மேல பின்னடிக்க முடியும். ஆனா உங்களுக்கு இவ்வளவு பெரிய அது அந்த மகத்துவங்களை அவங்களுக்கு நம்ம கோடிட்டு காட்டணும். சார் அது நானே திருப்பி திருப்பி சொல்றதால அது அவங்களுக்கு சலிக்குதா என்னன்னு தெரியல. சரிங்க சார் நான் சலிக்கல பண்றேன் சரி அவங்க அப்படின்னு அதான் சொல்றாங்களே தவிர நெக்ஸ்ட் லெவலுக்கு இல்ல போகல. நான் என்ன சொல்றேன், அவங்களுக்கு ஒன்னா கனவு இருக்கணும், இல்லைன்னா கடன் இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லை. ஏனோ தானோன்னு பண்ணக்கூடிய நபர்களை நம்ம ஒரு இப்போ கொண்டுட்டு வந்து உள்ள போட்டுட்டோம். இப்ப நம்முடைய சக்சஸ் என்னன்னு கேட்டா, ஏதாவது 2 குப்பையை அள்ளி போட்டாவது லோடு பண்ணணும். நாம இப்ப வந்து டீமை லோடு பண்ணி வச்சிருக்கிறீங்க நீங்க. ஒரு 10 பேர் 12 பேர்த்த ஓப்பனருக்கு மேல பண்ணி டீம் ஒரு லோடட் டீமா நீங்க காமிக்கிறீங்க. எங்களுக்கு வந்து ஒரு டீம் லோடட் டீம். இந்த லோடட் டீமுக்கு நம்ம படிப்பாட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜூன் 3ஆம் தேதி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா திருமண முகூர்த்தம். நாம் வச்சிருக்கிற நாள் செலிப்ரேஷன் வந்து ஜூன் 2. ஜூன் 2 நைட்டு தான் எல்லாமே கிளம்பி எங்க போவாங்க, செலிப்ரேஷனுக்கு அவங்க கல்யாணத்துக்காக போவாங்க. நம்ம ஜூன் 2 காலையில அச்சீவ்மெண்ட் செலிப்ரேஷன் வச்சிருக்கிறோம். அப்போ ஓப்பனர் ஆன 10 பேர்த்தையும் கொண்டாந்து மேடையில் ஏற்றணும். அந்த ஓப்பனர் 10 பேர் எத்தனை பேர்த்து கூட்டு வரணும்? 2 பேர்த்து கூட்டிட்டு வரணும் ஓப்பனர் டேப்போ. இது பண்ணுனா மட்டும்தான் நம்ம டீமும் லோடர் டீமும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதற்கு நம்ம அவங்களுக்கு புரிதல் வேணும். என்ன புரிதல்னு சொன்னா, ஒரு ஓப்பனர் பின்னுங்கிறது எவ்வளவு மதிப்புள்ளதுங்கிறத இந்த பாயிண்ட்ஸ் மூலமா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து புரிய வச்சா அவங்க தாராளமா அதுக்கு டைம் ஒதுக்குவாங்க. ஓ இவ்வளவு மதிப்பானதா, இத்தனை ஷீல்டு எல்லாம் கிடைக்குதா, அப்ப அவங்க அதுக்காக டைம் ஒதுக்கி கண்டிப்பா அந்த ஷீல்டு வாங்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு கண்டிப்பா வந்துடும். கண்டிப்பா வந்து உங்களோட வார்த்தைகளை அவங்க கை நாம் இல்லைனாலும் நீங்க சொல்லி அவங்க கேட்கலாம், இன்னொரு ஆளை டூனிங் பண்ண வைக்கலாம். அந்த ஒரு ஆள் நானா இருந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்ணி தர்றேன். நாளைக்கு அதாங்க அந்த சார் நேற்று நீங்க சொல்லி கொடுத்தீங்கல்ல சார் அந்த டீம் அவங்கள வந்து ஒரு ஜூம்ல இணைக்கணும் அப்படின்ட்டு. ஜூம்ல அந்த வேலையை வேணா நான் உங்களுக்கு நேரம் எப்பன்னு சொல்லுங்க சார். அந்த வேலையை நான் பண்ணி தரேன் சார். ஜூம்ல அவங்க இணைக்கிறேன். நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்க. நீங்க புரிய வைக்கும் போது நிச்சயமா புரிஞ்சுப்பாங்க சார். எனக்கு 11:30 மணிக்கு மெயில் இது முடிஞ்சிருது, சர்ச் முடிஞ்சிருது நாளைக்கு. அப்போ 11:30க்கு மேல நான் ஃப்ரீ தான். நீங்க என்ன யூஸ் பண்ணுங்க, தாராளமா யூஸ் லஞ்ச் பண்ணிக்கலாம். டைம் முடிச்சிட்டு ஒரு 4 o'clock நம்ம கேதர் பண்ணலாமா சார்? தாராளமா நாளைக்கு 4 மணிக்கு ஃப்ரீ தான். நாளைக்கு 8:30 மணி கூட்டம் இல்லை, 4 மணிக்கு ஃப்ரீ. ஏன்னா நாளைக்கு இது இருக்கு, அது குட் நியூட்ரி சார்ஜ் இருக்கு. தமிழ் நியூட்ரி சார்ஜ் இல்லை, பட் நியூட்ரி சார்ஜ்ல 8 to 9 கூட்டம் இருக்கும்போது நம்ம கூட்டம் போடணும். அதனால நாளைக்கு 8:30 மணி கூட்டம். நிச்சயமா காலையில மினிமம் ஒரு 4 பேர் வர்றதுக்கு நான் மினிமம் முயற்சி நவ்வாறு பேர் கூட உங்க 12 பேரை 3 மீட்டிங்கா கூட போடுது. நவ்வாறு பேரா கூட எனக்கு ஒரு ஆள் வந்து 12 மணிக்கு ஃப்ரீயா இருக்காருன்னா அந்த 12 மணி ஆட்களை 4 பேர் சேர்த்து ஒரு மீட்டிங் போடுங்க. ஒரு 4 மணிக்கு ஃப்ரீயா இருக்கிற ஆளுக்கு ஒரு 4 பேர். இப்படி கூட நம்ம இந்த டீம் சிதறி கிடக்கிற டீம் ஒருங்கிணைக்கிறதுக்கு நீங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அது மாதிரி பண்றேன் சார். நாளைக்கு நிச்சயமா பண்றேன் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது சசி மேடம். வாழ்த்துக்கள் சசி. வணக்கம் சார். இப்ப நேத்திக்கு இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். யார் யார் எவ்வளவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத எடுத்திருக்கேன், லிஸ்ட் எடுத்திருக்கேன். இன்னைக்கு ஒரு ஜாயினிங் ஒன்று போட்டிருக்கேன். அவங்க எப்படியும் போய் அவங்கள்ட்ட ப்ராடக்ட் எப்படி கேட்டு அவங்கள்ட்ட சப்ளை கொடுக்கறதுக்கு கேட்டிருக்கோம். அவங்க ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அது அவங்க எப்படியும் அவங்களையே கூட நம்ம வந்து அடுத்து பிகினர் பின் லெவலுக்கு கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பிசினஸ் இருக்கு. அடுத்தது டீம்ல இன்னைக்கு யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஓப்பனர் பின் லெவலுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறத ஃபாலோ பண்ணியிருக்கேன். நாளைக்கு கண்டிப்பா அவங்க எல்லாத்தையும் ஒரு ஃபோன் பண்ணி ஜூம் மீட்டிங் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி பண்ணலாங்க சார். ஆமா. இப்போ உங்க பி சைடில் ஏ சைடில் அவங்க கொண்டு வராங்க கல்பனா. பி சைடில் நீங்க பாத்தீங்கன்னா அவரு ராம்மூர்த்தி சாரை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். 35,000 பிவி அவர் கீழே போயிட்டு இருக்கு. இன்னொரு 35 கொண்டு வந்து அவர் 70 ஆச்சு. அந்த 35க்கும் உங்ககிட்ட ஜாயினிங் இருக்கு சசி. அந்த ஜாயினர்ஸை கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வச்சா போதும். இந்த நியூ ஜாயினிங் கொஞ்சம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் போட்டு அவங்கள பர்ச்சேஸ்க்குள்ள பில் அடிச்சிங்கன்னா குறைஞ்சது ஒரு 10-15 அந்த நியூ ஜாயினிங்ல வந்துடும். குறைஞ்சது ஒரு 20,000 பியூ வந்துட்டா கூட மீது 15,000 இருக்கும். தலைக்கு 2,000 பியூ பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ராம்மூர்த்தி சார் வந்து இதாயிடுவாரு. ராம்மூர்த்தி சாருக்கு பி சைடு தொங்கலா இருக்கிறதுனால நீங்க இந்த ராம்மூர்த்தி சாரை கையில் எடுத்து பேசணும். நாளைக்கு உங்களுக்கு முடிஞ்ச ஒரு கான்ஃபரன்ஸோட பேசி அவரை நீங்க டியூனிங் பண்ண டாக்டர் ராம்மூர்த்தி
கண்டிப்பா உங்களால அந்த ஒரு ஆளையாவது ஓப்பனர் கொண்டு வர முடியும். அதனால அந்த வேலை டாக்டர் ராம் நல்ல செல்ல நல்ல ஒரு பொருள் விற்பனையாளர். அதனால ஈஸியாக அவரை ஜாயின் அப்புறம் வந்து அவர் பி சைடில் ஒரு 20 தான் போகுது. ஏ சைடில் பி சைடு செல்ஃபில் அவர் 14,000 பி பண்ணியிருக்காரு. செல்ஃப்லேயே கூட 20,000 பி பண்ணதுனால அவர் பண்ணிடுவார். அதனால ஈஸியாக இருக்கு உங்களுக்கு. நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த பக்கமே கூட அவரை ஒரு 50 பண்ண வச்சுட்டு செல்ஃபில் கூட 20 பண்ண வைக்கலாம். அவர் அதுக்கு தயாராக தான் இருக்காரு. ஒரு ஓப்பனரை நீங்கள் மேடையாக தேர்வு. அப்போ உங்களுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈகிள் ஒரு ஓப்பனர் வந்து சேருவாங்க. ஒரு 2-3 பேராவது உங்கள் டீமில் மேலே வந்து நிற்பாங்க. இது இந்த மாதம் நீங்கள் இந்த 1.5 வந்து பிளான் பண்ணி அந்த 10ஐயும் வந்து நம்ம வந்து ஜூலைக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆகஸ்ட்ல நீங்கள் டெக்னிக்கல் பின்னுக்கு சர்வசாதாரணமாக போயிட முடியும். கிராஜுவலாக நம்ம அந்த இடத்த அடைய முடியும். அதற்கு பிளான் பண்ணணும். 1.5 வருடங்களை ஓப்பன் பண்ணுறது கவனிச்சு எடுத்துங்க. மீதி எல்லா கவனங்களையும் அதை நம்ம இப்போ செய்ய வேண்டிய வேலை. அதனால இப்போ மகாசோழரை செய்கிற மாதிரி உங்கள் டீமில் ஒரு வேலை ஓப்பனர் பின்னுக்கு தகுதி இல்லாத ஆளு கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்கும், அவுட்லெட் ஓப்பன் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்த்ததெல்லாம் பிக் ஷாட்டுங்க. சோபா பேசலாம், அம்சாமா பேசலாம், அதே மாதிரி அந்த தஞ்சாவூர் டிக்கெட்டு நீங்கள் பேசலாம், அதே மாதிரி ஒரு யோகானந்த் சார் பேசலாம், ராமூர்த்தி சார் கூட குளித்தலையில் 1.5 குயிக் ஓப்பன் பண்ணி பேசலாம். ஒரு 10 டிக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. 10 நம்ம ஒட்டுக்காக கூட ஒரு ஜூம் எடுத்து 1.5 குயிக்காக பேசலாம். அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக 1.5 குயிக்கான அவுட்லெட்டுக்கான ஒரு மீட்டிங். அதாவது உங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு ஏஜென்சி கொடுக்குறோம், ஒரு 2-3 மாவட்டத்துக்கு நீங்கள் ஏஜென்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் உங்கள் டீமு ஓரளவுக்கு ஆட்கள் வந்துடுவாங்க. இப்போ அவங்கள வச்சு நம்ம என்ன செய்யலாம், பெரிய அளவில் வந்து 1.5 வேர்ல்டு ஓப்பன் பண்ணலாம். 1.5 வேர்ல்டு குயிக் 1.5 வேர்ல்டு குயிக் ஓப்பன் பண்ணுவதன் மூலமாக என்ன லாபம்னு கேட்டால் நிறைய வந்து ஜாயினிங்ஸ் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும், சேல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக் பிஸ்னஸ் வந்துட்டு இருக்கும். அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க சசி மேடம். மகாவும் கூட அதில் ஃபோக்கஸ் பண்ண நல்லது. ஏன்னு கேட்டால் 1.5 வேர்ல்டு குயிக் இல்லாமல் பொருள் சப்ளை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மகாவும் சசியாக ஒரு பியூசி வச்சிருந்து ஸ்டார் அடிச்சாங்க. மகா பார்த்தீங்கன்னா கோல்டு அடிக்கிறதுக்கு பியூசியா இல்லாமல் கோல்டு அடிச்சிருக்காங்க. இது மெச்சிக்கொள்ளத்தக்க விஷயம்தான். ஆனால் பியூசி இருந்துச்சுன்னா மகால ஈஸியாக டெக்னிக்கல் வந்து அதனால அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம பேசும்போது நம்ம தனித்தனியாக அதாவது பின் அச்சீவ்மெண்ட் கொண்டு வர ஆளுங்கள்கிட்ட அவுட்லெட் பேசக்கூடாது. ஆனால் அவுட்லெட் பேசுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஆட்களை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்லையோ ஜூம்லையோ பேசி நாம் அது பெரிய லெவலில் பண்ண முடியும். அதற்கான வேலைகளை நீங்கள் முடிக்க விடுங்க. இன்னைக்கு நீங்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்க. அந்த அம்மா மைக்கு கனெக்ட் ஆகல, பத்மினி சுந்தரமூர்த்தி. அவங்களுக்கு யார் சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரியல. இருந்தாலும் நான் வந்து உங்கள் 2 பேரையும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி நான் வந்து உங்களை அன்மியூட் பண்ணிடுறேன். நீங்கள் இதில் வந்துட்டு இதில் வீடியோவில் வந்துட்டு கனவே கலையாத சொல்லிட்டு வெளியே போயிடலாம். நாளைக்கான கனவே கனவே கலையாதே கனவே கனவே கலையாதே கனவே கலையாதே கனவே கனவே கலையாதே இதுதான் பயன். கனவே கலையாதே அந்த கனவை நீங்கள் நினைவில் நிறுத்துங்க. உழைப்பே கண்டிப்பா நீங்க போது நம்ம கனவு நம்ம இந்த கனவு நம்மளை தூங்க விடாம துரத்தட்டும். கனவே கிடையாது. கனவே கலையாது. கனவே கலையாது. தேங்க்யூ வெரி மச் சார்.